ராதிகா எப்போ கர்ப்பமானாங்களோ அப்போவே நமக்கு தெரியும் எப்போவோன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த கருவை கலைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சீரியல்களில் எப்பயுமே இது ஒரு வாடிக்கையான விஷயமா வச்சுருக்காங்க. யாராச்சும் ஒருத்தங்க கர்ப்பமாக இருந்தாங்கன்னா ஒன்று கருவை கலைக்கிறது, இல்லை அப்படின்னா ஏதாச்சும் கீழே தள்ளி விடுறது, உருட்டி விடுறது. அவங்க வாழ்க்கைக்கே இது நாள் வரைக்கும் நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வழுக்கி கீழே விழுந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் கர்ப்பத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன் கர்ப்பத்தை போட்டு கேட்டால் அதான் எமோஷன். அதை பார்த்தா மக்கள் அப்படியே கண் கலங்குவாங்க, அப்படியே ரொம்ப பதறி போவாங்க அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. அதில் வேறு இன்றைக்கி புது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாக்குவாதத்துக்கு பிறகு கீழே இருக்க ஒரு ஃப்ளவர் வாஸ் மேலே தடுக்கி விட்டு புதுக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க. ராதிகா கரு கலைஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அழுதுட்டே உங்கள் அம்மா தான் தள்ளி விட்டாங்கன்னு ஈஸ்வரியை கோவமாக சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த சமயத்தை அவங்க இருந்த ஆத்திரத்தில் வேணாம் அந்த குழந்தைன்னு சொல்லி கடைசியில் இல்லாமலே பண்ணிட்டாங்களேன்னு கோபி நீங்கள் பண்ணிட்டீங்க தானம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வேற உடனே அழுகையும் கண்ணீருமா நேராக கிளம்பி ஈஸ்வரி இப்போ பாக்கியா வீட்டுக்கு திருப்பி போயிட்டாங்க. ஆனால் இதை ஈஸ்வரி பண்ணலை அப்படின்னாலும் பண்ணக்கூடிய ஆள் தாங்கிறதா உண்மை. ஆனால் எப்படியோ அந்த கரு கலைஞ்சிருச்சுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.